வெல்கம் டு ஐடிஎம் ஆக்டர்ஸ் ஆல்ரெடி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர்லேருந்து சரிங்களா, எலக்ட்ரீஷியன் செகண்ட் இயர்லேருந்து படிக்கக்கூடிய டாப்பிக்கான டிசி ஜென்ரேட்டர் டாபிக் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக, ரயில்வே, பிஹெச்எல், ஓஎன்ஜிசி இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ்ரோ, டிஆர்டிஓ படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். நம்ம சேனல் புதுசாக வந்துருங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இது எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மெத்தடு தான் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டருடைய பார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டோட பேர் கேட்குறாங்க. இதுமாரி காமுடேட்டர் ரைசர் சரிங்களா. அப்போ சி காமுடேட்டர் ரைசர். ரெண்டாவது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர்? படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய டிசி ஜென்ரேட்டருடைய நேம் கேட்குறாங்க. இது என்ன நேம் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா, இது படத்துலேயே பாருங்கள், ஆரோ ஆப்போனண்ட்டாக வருது சரிங்களா. அப்போ டிஃப்ரென்ஷியல் சரிங்களா, டிஃப்ரென்ஷியலில் லாங் ஷண்ட்டு ரெண்டும் ஒரே திசை நோக்கி போச்சு அப்படின்னா அது குமுலேட்டிவ்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டாக வர்றதுனால டிஃப்ரென்ஷியல் லாங் ஷண்ட்டு காம்பவுண்ட் சரிங்களா. டிஃப்ரென்ஷியல் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது மூணாவது கொஷின், விச் ரூல் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் டிசி ஜென்ரேட்டர்? ஜென்ரேட்டரில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப் எந்த ரூல் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளமிங்குடைய ரைட் ஹேண்ட் ரூல் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரேட்டர்னால் நமக்கு ஒரு பொருளை கொடுக்கும், அதாவது சப்ளைவை கொடுக்குது. அப்போ நம்ம யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்குறோன்னா ரைட் ஹேண்டில் தான் நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ டிசி ஜென்ரேட்டர் வந்து என்ன பிரின்சிபல்னால் ஃப்ளமிங்குடைய ரைட் ஹேண்டு. இதுவே மோட்ரு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பிரின்சிபல் சரிங்களா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த்து கொஷின், விச் ஃபார்முலா யூஸ்டு டு கால்குலேட் த ஜென்ரேட்டட் இஎம்எஃப் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டருடைய ஜென்ரேட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் 2 ஃபார்முலா இருக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய 4ல் ஒரு ஃபார்முலா கொடுத்துருங்க, 5ல் ஒரு ஃபார்முலா ஆன்சர். 2 ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஜென்ரேட்டர் வந்து பேக் இஎம்எஃப் மெத்தட். அப்போ ஜென்ரேட்டட் இஎம்எஃப்ல அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பை இசட் என் இன்ட்டு பி 16 இன்ட்டு ஏ சரிங்களா. சி தான் ஆன்சர், 16 இன்ட்டு ஏ இதுதான் ஆன்சர் சரிங்களா. அப்போ பைன்றது ஃப்ளக்ஸை குறிக்கும், இசட்ன்றது நம்பர் ஆஃப் கண்டக்டரு, என்னு ப்ளஸ் பின்றது போலை குறிக்கும், நம்பர் ஆஃப் டென்ஸ் என்னு, அதுக்கப்புறம் ஏன்றது நம்ம பேரல் பார்த்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அப்போ இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரேட்டர்னால் பை இசட் என் பி டிவைட் பை 16 இன்ட்டு ஏ நான் வச்சுங்க. சப்போஸ் இதே வந்து வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட், 5வது கொஷின், வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த டிசி மோட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். சப்போஸ் ஜென்ரேட்டராக இருந்ததுன்னா ப்ளஸில் சொல்லணும் சரிங்களா. அதாவது 5வது கொஷின் எல்லாம் பாருங்கள், மோட்டர்னு கேட்டிருக்காங்க, அதனால் V மைனஸ் IARA வோல்ட்டுன்னு கொடுக்குறோம். சப்போஸ் ஜென்ரேட்டர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா EB ஈக்குவல் டு V ப்ளஸ் IRA அப்படின்னு சொல்லுவோம். கொடுக்குறதுனாலே ப்ளஸ் ஞாபகம் வச்சிங்க சரிங்களா. அப்போ இங்கே வந்து கொஷின் வந்து மோட்டர்னு கேட்டிருக்காங்க, அதனால EB ஈக்குவல் டு V மைனஸ் IRA. ஜென்ரேட்டர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா டியில் இருக்குது பாருங்கள் ஆன்சர், EB ஈக்குவல் டு V ப்ளஸ் IRA அப்படின்னு குறிப்போம் சரிங்களா. அடுத்து 6th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் எக்ஸ் மார்க்டு இன் டிசி ஜென்ரேட்டர்? இந்த டிசி ஜென்ரேட்டரில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணக்கூடிய இந்த பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து போல் ஷூ சரிங்களா, போல் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர்? படத்தில் கொடுத்துருக்காங்க, இந்த டிசி ஜென்ரேட்டருடைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்தாலே தெரியுது, ஃபீல்டு தனியாகவும் ஆர்மேச்சர் தனியாகவும் இருக்குது, சப்ளை கொடுத்து தனியாக இருக்குது. அப்போ இது வந்து செப்பரேட்லி எக்ஸிடேட்டட் டைப்பு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ரெண்டுத்துக்கும் ஒரே சப்ளைவே போகுது அப்படின்னா அது செல்ஃப் எக்ஸிடேட்டர்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே மாறி அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து சப்ளை கொடுக்குறாங்க, ரைட் சைட்லேருந்து சப்ளை, இது மாதிரி போகிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இது செப்பரேட்லி எக்ஸிடேட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அடுத்தது, விச் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை ஜென்ரேட்டர்? ஜென்ரேட்டர் எந்த ஆற்றலாக மாற்றும் அப்படின்னா, மெக்கானிக்கல் ஆற்றலை அதாவது இயந்திர ஆற்றல் தமிழில் சொல்லுவோம், இயந்திர ஆற்றலை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும் சரிங்களா. இப்போ மின்சாரமாக மாற்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியை. அப்போ இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில்
மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை ஜென்ரேட்டர்? எந்த எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஜென்ரேட் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுப்போம், அதை தான் பண்ணுது. சரிங்களா? அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்களா? அதான் இயந்திரவியல். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஓகே அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர் ஃபீல்டு? இது என்ன டிசி ஜென்ரேட்டரோட ஃபீல்டில் என்ன நேம் கேட்டிருக்காங்க? 9th கொஷினு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷன், ஆரோலாம் பாருங்கள் எல்லாமே ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்குது பாருங்கள், இந்த டைரெக்ஷன்லேயே இருக்குது. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது மாதிரி இருக்குது அப்படின்னா இது குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். ஒன்று ஆப்போசிட்டாக இருந்தால் அது டிஃபரன்ஷியல் சொல்லுவோம். எல்லாமே சேர்ந்து ஒரே திசையை நோக்கி போகிறதுனால குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 9க்கு வந்து டி த ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டர் என்ன பிரின்சிபலில் வேலை செய்யுது? நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் தத்துவம் கேட்குறாங்க. ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதே தான் டிரான்ஸ்ஃபார்மரும் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் தான் டிரான்ஸ்ஃபார்மரு மோட்ரு எல்லாமே இந்த கான்செப்ட். பிரின்சிபல் கேட்டால் இது எந்த எனர்ஜியாக மாற்றுது ஜென்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது, இது ஜென்ரேட்டர். சொல்லுது புரியுங்களா? அது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும். சரிங்களா? என்ன ரூல் பிரகாரம் ஒர்க் ஆகுது ரூல் கேட்குறாங்கன்னா ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஜென்ரேட்டர்னு சொல்லணும். சரிங்களா? அதனால் க்ளியராக வச்சுங்க. வாட் இஸ் த ஃபார்முலா டு டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்? 11வது கொஷினு. டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் உடைய ஃபார்முலா கேட்குறாங்க. பிஎல்வி சைன் டீட்டா, பிஎல்வி சைன் டீட்டா வோல்ட். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ரூல் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு? மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய அதாவது மின்னோட்டம் உள்ள கடத்தியில் ஏற்படும் காந்த வயல். சரிங்களா? காந்த திசையினுடைய அறிய என்ன விதி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மிங்குடைய ரைட் ஹேண்ட் ரூல் சொன்னேன். சரிங்களா? ரைட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம சொல்லணும். ஃப்ளம்மிங்குடைய வலது கை விதி. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட்டு டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் இந்த நேம் ஆஃப் த பார்ட் கேட்குறாங்க. இது என்ன பார்ட்டுன்னு கேட்குறாங்க. இது என்ன பார்ட் அப்படின்னா யோக். சரிங்களா? யோக் ஆர் ஃப்ரேம் சொல்லுவோம். ஹவு மெனி பேரல் பாத் இன் டியூப்ளெக்ஸ் லேப் வைண்டிங் ஆஃப் 4 போல் டிசி ஜென்ரேட்டர்? 4 போல் டிசி ஜென்ரேட்டரில் எத்தனை பேரல் பாத் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது போலை இன்ட்டு 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? 4 இன்ட்டு 2ஆல் நீங்கள் பெருக்கினீங்கன்னா 8 போல், அதாவது 8. சரிங்களா? அப்போ 8 பேரல் பார்த்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நேம் ஆஃப் த டிசி பார்ட் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டருடைய இந்த என்ன நேம் ஆஃப் த பார்ட்னு கேட்குறாங்க. இது ஆர்மேச்சர் கோர் லேமினேஷன். என்னது? ஆர்மேச்சர் கோர் லேமினேஷன். ஹவு இன்டர்போல்ஸ் ஆர் கனெக்டட் இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் இன்டர்போல் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கேட்குறாங்க. சீரியஸ் வித் ஆர்மேச்சூருக்கு இன்டர்போல் வந்து சீரீஸில் கனெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? ஆர்மேச்சூருக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இன்டர்போலை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 17. வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இன் எ செல்ஃப் எக்ஸிடேட்டட் டிசி ஜென்ரேட்டர்? செல்ஃப் எக்ஸிடேட்டட் டிசி ஜென்ரேட்டரில் ரெசிடுவல் மேக்னட்டிசம் கேட்குறாங்க. நெசசிட்டி அதனுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீந்த காந்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தங்கிய காந்த வயல். அதுக்கு வந்து பில்டப் த வோல்டேஜ். ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருந்தால் தான் வோல்டேஜ் ஜென்ரேட்டர்லேருந்து பில்டப் ஆகும், உருவாகும். அது இல்லைன்னா உருவாகாது. ரொம்ப நாள் நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரன்னிங்லேயே கொஞ்சம் நாள் வச்சுருக்கணும். அப்போ உங்களுக்கு திரும்ப ரெசிடுவல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய பில்டப் ஆகும். சரிங்களா? அப்போ பில்டப் த வோல்டேஜ் பில்டப் அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் இது தேவைப்படுது, மின்னழுத்தத்தை உற்பத்தி செய்ய. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த 2 பாயிண்ட் ப்ரஷ் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மெஷூர் டிசி ஜென்ரேட்டர்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆர் த 2 பாயிண்ட் ப்ரஷ் கான்டாக்ட்? என்ன 2 பாயிண்ட் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிசி மிஷினில் அளக்கிறோம் அப்படின்னா 2 எதிர் ப்ரஷ்களுக்கு இடையிலான மின்தடை. ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரஷ் அண்டு காமுடேட்டர், இதுக்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரஷ் அண்டு காமுடேட்டர் இது ரெண்டுத்துக்கும் இடையில தான்
ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க ப்ரஷ்ஷுக்கும் காம்படேட்டருக்கும் இடையில். இது எல்லாமே நம்ம டிசியில் பார்க்குறோம் சரிங்களா. அதனால் நான் வச்சுங்க டிசி ஜென்ரேட்டரில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது விச் வோல்டேஜ் ட்ராப் இண்டிகேட் த போர்ஷன் மார்க் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்களே இந்த பார்ட்டு தான் என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. அது என்ன பார்ட் அப்படின்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இஃப் த ஷண்ட் ஃபீல்டு கனெக்டட் இன் பேரலல் வித் ஆர்மேச்சர். அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் த எந்த காம்பவுண்ட் ஜென்ரேட்டரில் ஷண்ட் ஃபீல்டு வந்து பேரலல் வித் ஆர்மேச்சருக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அது ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் ஜென்ரேட்டரில் தான் அது மாதிரி இருக்கும் சரிங்களா. ஷார்ட் ஷண்ட்டு காம்பவுண்ட் ஜென்ரேட்டரில் அப்படி இருக்கும். லாங் ஷண்ட்டில் சீரியஸாக இருக்கும், ஷார்ட் ஷண்ட்டில் பேரலாக இருக்கும். நான் வச்சுங்க சரிங்களா. அடுத்தது 21 ஒய் ஆர்மேச்சர் கோர் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர் லேமினேட்டட். ஏன் ஆர்மேச்சரில் கோர் வந்து லேமினேட் பண்ணியிருக்காங்க, டிசி ஜென்ரேட்டருடைய ஆர்மேச்சருடைய கோரை ஏன் லேமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரிடியூஸ் த எடி கரண்ட் லாஸ். இதே தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ரிடியூஸ் த எடி கரண்ட் லாஸ். ஞாபகம் வச்சுங்க. லேமினேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா ரிடியூஸ் த எடி கரண்ட் லாஸ். அடுத்தது 22 ஒய் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிசி ஜென்ரேட்டர் இஸ் வெரி லோ. அதாவது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிசி ஜென்ரேட்டரில் குறைவாக இருக்க காரணம் ஏன் குறைவாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ரிடியூஸ் த ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப்பு. ஆர்மேச்சரில் வோல்டேஜ் ட்ராப்பை குறைக்கிறதுக்கு தான் கம்மியான ரெசிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க சரிங்களா. அடுத்தது ஒய் டிசி ஜென்ரேட்டர் ரன் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஒன்லி. 23 டிசி ஜென்ரேட்டர் வந்து ரன் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஒன்லின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஷுட் ரன் கிளாக் வைஸ் சரிங்களா. அதாவது வலது கை பக்கம் சுற்றுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரொடக்ட் த ரெசிடியல் மேக்னட்டிசம். ஆப்போசிட்டாக சுற்றிச்சு அப்படின்னா ரெசிடியல் மேக்னட்டிசம் சொல்லிட்டு ஒன்றும் இருக்கும். ஜென்ரேட்டரில் நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெர்மினல் கிடையே வோல்டேஜ் வோல்டேஜ் காமிக்கும் சரிங்களா. ஒரு 20லேருந்து 30 ரேஞ்சுக்குள்ளே காமிக்கும். அது சப்போஸ் நீங்கள் டைரெக்ஷன் மாற்றி சுற்றிச்சு அப்படின்னா ஜென்ரேட்டரு அந்த இது குறைஞ்சிரும் சரிங்களா. அப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்ற சொல்கிறாங்க. அப்போ தான் அது பில்டப் ஆகும் சரிங்களா. ஆப்போசிட் டைரெக்ஷன் சுற்றும் போது அது குறைஞ்சிரும். அப்போ ப்ரொடக்ட் த ரெசிடியல் மேக்னட்டிசை பாதுகாக்க தான் நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்ற வைக்கிறோம் சரிங்களா. அடுத்தது ஒய் காம்பன்சேட்டிங் வைண்டிங் ப்ரொவைடட் இன் லார்ஜ் டிசி ஜென்ரேட்டர். பெரிய டிசி ஜென்ரேட்டரில் ஏன் காம்பன்சேட் வைண்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா வைண்டிங்கோடைய நோக்கம் என்னென்னா நியூட்ரலைஸ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எஃபெக்ட். அதாவது டிசி ஜென்ரேட்டராக இருந்தாலும் டிசி மோட்டராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அதில் அந்த மேக்னெட்டாக மாறுதல் அந்த தன்மையில் ஒரு பிரச்சனை வருது. அதுதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷன் தான் மெயினான நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காம்பன்சேட்டிவ் வைண்டிங் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. நியூட்ரலைஸ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் எஃபெக்ட் சரிங்களா. சி த ஆன்சர். அடுத்து 25 பாருங்கள். 24 சொல்லியிருக்கேன். காம்பன்சேட்டிவ் வைண்டிங் ப்ரொவைடட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா நியூட்ரலைஸ் த ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட எஃபெக்டை குறைக்கிறதுக்கு தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. 25 பார்க்குறோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிசி ஜென்ரேட்டர் ஃபெயில் டு பில்ட் அப் வோல்டேஜ். அதாவது டிசி ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வோல்டேஜே உற்பத்தி ஆகலை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அபோவ் கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். பிரச்சனை என்னென்னா ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது 26 வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜென்ரேட்டர் இட்ஸ் ஃபீல்ட் இஸ் கனெக்டட் பேரலல் வித் ஆர்மேச்சர். எந்த நேம் ஆஃப் த ஜென்ரேட்டரில் ஆர்மேச்சர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபீல்டும் ஆர்மேச்சரும் பேரலில் இருக்கும் அப்படின்னா ஷண்ட் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஷண்ட் ஜென்ரேட்டரில் ஃபீல்டும் ஆர்மேச்சரும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இது மாதிரி இருந்தால் இது ஷண்ட்டு. சப்போஸ் இதுவே இது மாதிரி இருந்தால் இது என்ன சொல்லுவோம் சீரீஸு. ஆர்மேச்சருக்கு சீரீஸில் இருக்குது சரியா. இதுவே 2 வைண்டிங்கும் சேர்ந்து இருந்தால் அது காம்பவுண்டு அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ 3 இருக்குது. அப்போ இதுதான். அப்போ என்ன கேட்டுருக்காங்க எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா ஷண்ட் ஜென்ரேட்டர்னாலே பேரலல் ஞாபகம் வச்சுங்க. ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் இணையாக இருந்தால் அது ரயில்வே தண்டவாளம் மாதிரி இணையாக இருந்தால் அது ஷண்ட் ஜென்ரேட்டர் ஞாபகம் வச்சுங்க.
27 வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் போல் ஷூ டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டரில் ஏன் போல் ஷூ வைக்கிறாங்க? ஸ்ப்ரெட் அவுட் த ஃப்ளக்ஸ் யூனிஃபார்ம் இன் ஏர் கேப். அதாவது ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஒன்று உருவாகுதுல்ல, அந்த காந்தத்தன்மை அதை வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான அளவை உற்பத்தி செய்யறதுக்கு தான் அது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ப்ளிட்டரிங் இன் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டரில் ஸ்ப்ளிட்டரிங்கோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கலெக்ட் த கரண்ட் யூனி டைரெக்ஷன், அதாவது ஒரே திசையில் மின்னோட்டத்தை கரண்ட்டை கடத்துறதுக்கு தான் அது பண்ணுறோம். சரிங்களா? ஸ்ப்ளிட்டரிங் யூஸ் பண்ணுறாங்க. கலெக்ட் த கரண்ட் யூனி டைரெக்ஷனலி, கரண்ட்டு ஒரே திசையில் பெறுவதற்கு. அடுத்து 29 வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ் டு மேக் த ப்ரஷ் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டருடைய ப்ரஷ்ஷை எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கார்பன் அல்லது கிராஃபைட். கார்பன் அல்லது கிடையாது, கார்பனும் மற்றும் கிராஃபைட் ரெண்டும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. சரிங்களா? கார்பன் அண்டு கிராஃபைட் நான் வச்சுங்க. அடுத்தது 30 வாட் இஸ் த டிசி ஜென்ரேட்டர் லாஸ் ரெசிடுயல் மேக்னட்டிசம். ஒய் டிசி ஜென்ரேட்டர் லாஸ் பண்ணுது. ஏன் டிசி ஜென்ரேட்டர் வந்து ரெசிடுயல் மேக்னட்டிசம் இழக்குது? காரணம் என்னென்னா சேஞ்ச் த ரொட்டேஷன் ஆஃப் த டைரெக்ஷன் மாறி சுற்றக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ டைரெக்ஷன் மாற்றி சுற்றிச்சுனாலே லாஸ் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆஃப் டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வெரி ஆஃப்டன் அதான் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி டைரெக்ஷன் மாற்றுறதுனால இது மாதிரி நடக்கும். ஹவு டஸ் த மேக்னெட்டிக் சர்க்யூட் கம்ப்ளீட் த்ரூ த யோக் அண்டு போல் ஜென்ரேட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரேட்டருடைய காந்தப்பாதை யோக் மற்றும் போல் வழியாக பூர்த்தி அடைகிறது. சரிங்களா? அதுதான் எதுக்கு வழியாக பூர்த்தி அடையுது அப்படின்னா, யோக்கு மற்றும் போல் ஆர்மிச்சூர் கோர். சரிங்க? இது 3 வழியாக தான் பூர்த்தி அடையுது. அப்போ ஆர்மிச்சூர் கோர் அதை நான் வச்சுங்க. போல், யோக்கு, ஆர்மிச்சூர் கோர். அடுத்தது ஒய் த டெர்மினல் வோல்டேஜ் டிக்ரீஸ் இஃப் லோட் இன்க்ரீஸ். டிசி ஜென்ரேட்டர் டிசி ஷண்ட் ஜென்ரேட்டரில் டெர்மினல் வோல்டேஜ் குறையுதான். லோடு அதிகமாக டெர்மினல் வோல்டேஜ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஆர்மிச்சூர் ரியாக்ஷன். சரிங்களா? அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த ஜென்ரேட்டராக இருந்தாலும் டிசி மோட்டராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். அது இந்த ஆர்மிச்சூர் ரியாக்ஷன் பிரச்சனை. சரிங்களா? இப்போ பிகாஸ் ஆஃப் ஆர்மிச்சூர் ரியாக்ஷன் நான் வச்சுங்க. அடுத்தது 33 விச் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு லாங் டிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன். ரொம்ப தூரத்துக்கு பவரை ஜென்ரேட் பண்ணி அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர் எது அப்படின்னா குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். சரிங்களா? குமுலேட்டிவ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் தான் ரொம்ப தூரத்துக்கு மின்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது 34 விச் மெத்தட் ஆஃப் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டருடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்காப்புன்னு சொல்லுவாங்க. மின்காப்பு பொருளினுடைய மின்தடையை எப்படி அதிகரிக்கப்படுகிறது எப்படின்னா ப்ளோ ஹாட் ஏர் இன்டு மிஷின் டூரிங் மெயின்டெனன்ஸ் டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு சூடான பொருளை, அதாவது லேம்ப் எரிய வச்சு காயிலில் என்ன பண்ணுவாங்க, காயிலுக்கு இடையில லேம்ப் எரிய வச்சு அந்த இன்சுலேஷனுடைய அந்த தன்மையை வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? அதிகரிக்க செய்வாங்க. ஈரமாக இருந்தால் இன்சுலேஷன் குறைஞ்சிரும். அப்போ ஈரத்தன்மையை ஹீட் ஓவன் மாதிரியோ இல்லை ஒரு லேம்ப் எரிய வச்சு அதுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஹீட் எனர்ஜியில் அது நல்லா வைண்டிங் காயில் புதுசாக கட்டுறாங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. அது 2-3 நாள் காய வைப்பாங்க. அது மாதிரி இல்லை லேம்ப் வச்சு நம்மளாவும் காய வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணுறது தான். அடுத்தது 35 which type of DC generator works in absence of residual magnetism. எந்த ஜென்ரேட்டர் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இல்லாமல் வேலை செய்யும் அப்படின்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர் மட்டும்தான் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இல்லாமையே ஒர்க் ஆகும். சரிங்களா? மீதி எந்த ஜென்ரேட்டர் இருந்தாலும் டிசி சீரீஸு ஷண்ட்டு காம்பவுண்டு இந்த 3 ஜென்ரேட்டர் எதுவாக இருந்தாலும் என்ன வேணும்? ஆமாம், அதாவது ரெசிடுவல் மேக்னட்டிசம் சொல்லக்கூடிய மீந்த காந்தத்தன்மை இருக்கணும். சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 36 விச் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங்கு எந்த டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்டு. சரிங்களா? டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஏன் டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே கரண்ட் அதிகம் தேவை, வோல்டேஜ் கம்மியாக தேவை. அப்போ அதனால டிஃப்ரென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வேவ் வைண்டிங் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டரில் வேவ் வைண்டிங்குடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. லோ கரண்ட் ஹை வோல்டேஜ், கொஞ்சம் குறைந்த கரண்ட்டை கொடுத்து அதிக வோல்டேஜை பெறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், வேவ் வைண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதே இன்னொரு வைண்டிங் இருக்குது, லேப் வைண்டிங். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜ். சரிங்களா? அதாவது ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜ்னால் லேப் வைண்டிங்கு. வேவ் வைண்டிங்னா ஹை கரண்ட்டு சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37 சி ஆன்சர் என்னதுக்கு? வேவ் வைண்டிங். லோ கரண்ட்டு ஹை வோல்டேஜ். சப்போஸ்
லேப் வைண்டிங்காக இருந்ததுன்னா பி ஆன்சர். சரிங்களா, பி சொல்லணும். ஹை கரண்ட்டு, லோ வோல்டேஜ். சரிங்களா, நான் வச்சுங்க. இப்போ சி வந்து வேவ் வைண்டிங்கு ஆன்சரு. லேப் வைண்டிங்னு கேட்டாங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரெசன்ஸ் ஒயர் யூஸ்டு இன் குமுலேட்டிவ் கனெக்டட் டிசி ஜென்ரேட்டர்? குமுலேட்டிவ் கனெக்டட் டிசி ஜென்ரேட்டரில் ரெசன்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்மூத் ரிவர்சல் கரண்ட் டைரக்ஷன், அதாவது கரண்ட்டுடைய மின்னோட்டத்தினுடைய திசையை சீராக மாற்றம். சரிங்களா, சீராக மாற்றுறது யாருன்னா ரெசன்ஸ் தான் மாற்றும். அப்போ சீரான ஸ்மூத் கரண்ட் ரிவர்சல் டைரக்ஷனை கொண்டு வரதுக்கு தான் ரெசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மின்தடையை ஏன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஏன் இணைக்கிறோம் அப்படின்னா மின்னோட்ட திசையை சீராக மாற்றிட. அடுத்து 39. ஒய் சாலிட் போல் ஷூ ஆர் யூஸ்டு இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் ஏன் சாலிட் போல் ஷூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் த ரிலாக்டன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் பாத், காந்த பாதையின் ரிலாக்டன்ஸ் அளவை குறைக்க தான் சாலிட் போல் ஷூ யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ரிலாக்டன்ஸை குறைக்க, ரெடியூஸ்னால் குறைக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது 40. விச் மெட்டல் இஸ் யூஸ்டு டு மேக் லார்ஜ் கெப்பாசிட்டி டிசி ஜென்ரேட்டர் யோக்? எந்த மெட்டல் யூஸ் பண்ணி பெரிய பெரிய டிசி ஜென்ரேட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ரோல்டு ஸ்டீல். சரிங்களா, ரோல்டு ஸ்டீல் தான் யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய ஜென்ரேட்டர் செய்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது 41. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ப்ளிட்டரிங் இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் ஸ்ப்ளிட்டரிங் உடைய வேலை ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. மேக் அவுட்புட் இன் யூனிட் டைரக்ஷன், ஒரே திசையில் மின்னோட்டத்தை சரிங்களா வெளியே எடுக்க. சரிங்களா, ஒரே திசையில் மின்னோட்டத்தை வெளியே எடுக்கிறதுக்கு தான் ஸ்ப்ளிட்டரிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 42. விச் டைப் ஆஃப் வோல்டேஜ் இஸ் இன்டியூஸ்டு டைனமிக்லி இன் டிசி ஜென்ரேட்டர்? அதாவது டிசி ஜென்ரேட்டரில் டைனமிக்லி இன்டியூஸ்டு டிசி ஜென்ரேட்டர் விச் டைப் வோல்டேஜ் வரும் அப்படின்னா ஆர்மேச்சர் வோல்டேஜ். சரிங்களா, விச் டைப் ஆஃப் வோல்டேஜ் இன்டியூஸ்டு டைனமிக்லி இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் டைனமிக்லி எந்த வோல்டேஜ் உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். சரிங்களா, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இது வந்து டைனமிக்லி இன்டியூஸ்டு மாறுதிசை மின்னோட்டம். சரிங்களா, நான் வச்சுங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்லாட் இன் எக்ஸ்எல் மார்க் பண்ணியிருக்க ஸ்லாட்டோடைய பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. டு ஃபிக்ஸ் த கீவே. சரிங்களா, கீவே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். சாவி பொருத்தம், அதாவது கீவேனா ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டில் ஒரு பொருளை பொருத்துறோம் அப்படின்னா ஒரு ஸ்லாட் மாதிரி கட் பண்ணி அது உள்ள ஒரு பீஸ் மாதிரி அடிப்பாங்க. சரிங்களா, அதுதான் வந்து கீவேன்னு சொல்லுவோம். சரி, அதுதான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபீல்டு காயில் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் ஃபீல்டு காயிலோடைய பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்னு கேட்குறாங்க. டு மேக்னடைசிங் த போல் டு ப்ரொடியூஸ் த காயில் ஃப்ளக்ஸ். அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னடைசிங் போல்களின் காந்தமயமாக்கிட ஃபீல்டு காயில் ஃப்ளக்ஸ் உற்பத்தி செய்து துருவத்தை காந்தமாக்க. சரிங்களா, அதாவது காந்த துருவத்தை உருவாக்க. மேக்னடைஸ் த போல் டு ப்ரொடியூஸ் காயில் ஃப்ளக்ஸ். சரிங்களா, அடுத்தது 45. வாட் இஸ் விச் மெட்டல் யூஸ்டு டு மேக் த போல் கோர் லார்ஜ் டிசி ஜென்ரேட்டர் மிஷின்? பெரிய பெரிய டிசி ஜென்ரேட்டரில் போலுடைய கோர் வந்து என்ன மெட்டீரியல் செய்கிறாங்கன்னா கேஸ்ட் ஸ்டீலு. சரிங்களா, விச் மெட்டல் யூஸ்டு டு மேக் போல் கோர்? போலுடைய கோர் வந்து என்ன மெட்டீரியல் கேட்குறாங்க. என்ன மெட்டீரியல்? வார்ப்பிரும்பு, கேஸ்ட் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே கோருன்னு கேட்டாங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீலு. போல் கோருன்னு கேட்குறதுனால கேஸ்ட் ஸ்டீல் ஞாபகம் வச்சுங்க. இதே அவுட்ரு பாடி, அதாவது யோக்கு ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, அது ரோல்டு ஸ்டீல் ஞாபகம் வச்சு. சரிங்களா, அடுத்தது ஒய் த போல் கோர் ஸ்டாம்பிங் ஆர் லேமினேட்டட் இன் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் போல் கோரை ஏன் ஸ்டாம்பிங் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ரிடியூஸ் த எடி கரண்ட். லேமினேஷன் அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடின்னு எடி கரண்ட் லாஸை ரிடியூஸ் பண்ண ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, 47. விச் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ்? எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸுக்கு என்ன ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷண்ட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடுக்கோ எலக்ட்ரோப்ளேட்டிங்கு பேட்ரி சார்ஜிங்கு இது எல்லாமே ஷண்ட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காம்பன்சேட் வைண்டிங் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரில் காம்பன்சேட்டிங் வைண்டிங் ஏன் வைக்கிறாங்க. நியூட்ரலைஸ் த டிமேக்னடைசிங் எஃபெக்ட், காந்த சிதைவை சரி செய்வதற்கு. சரிங்களா, காந்த சிதைவை சரி செய்ய தான் காம்பன்சேட்டிங் வைண்டிங். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஷண்ட் ஜென்ரேட்டர் ரெசன்ஸ் அபோவ் கிரிட்டிக்கல் ரெசன்ஸ் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டருடைய ரெசன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஷண்ட்டுடைய ரெசன்ஸ் வந்து ஷண்ட்டுடைய ஃபீல்டு ரெசன்ஸ் வந்து அபோவ் கிரிட்டிக்கல் ரெசன்ஸோட அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஜென்ரேஷன் ஃபெயில்டு, அதாவது வோல்டேஜ் வந்து உற்பத்தி ஆகாதான், உற்பத்தி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூவோட கம்மியாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க.
அடுத்து வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டர் ஆர்மேச்சர் ரியாக்ஷனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜென்ரேட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாக வரும் சரிங்களா, அவுட்புட் வோல்டேஜ் குறையும், டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. அடுத்தது 51 கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃபீல்ட் கால்குலேட் த இஎம்எஃப் ஜென்ரேட்டர் 4 போல் டிசி ஜென்ரேட்டர் சிம்பிள் வேவ் வைண்டிங் ஆர்மேச்சர். கண்டக்டர் வந்து 1020 கண்டக்டர் அண்டு டிரைவன் அட் ஸ்பீட் 1500 RPM, ஃப்ளக்ஸ் பர் போல் 0.007 வெபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா EB = πe Z NP × 16 × A சரிங்களா. இதில் ஒரு நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா வேவ் வைண்டிங் சொல்கிறாங்க. வேவ் வைண்டிங் சொன்னாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு நீங்கள் போடணும், நீங்களாகவே கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். இதே லேப் வைண்டிங் சொன்னோன்னா போலில் என்ன எத்தனை 4 போல் கொடுத்தாங்கன்னா 4ன்னு போட்டுக்கணும், 2 போல் கொடுத்தாங்கன்னா 2ன்னு போட்டுக்கணும். இது லேப் வைண்டிங். இப்போ நான் சொல்கிறது வேவ் வைண்டிங். புரியுதுங்களா? அப்போ நான் அதை 2ன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ எனக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பையோடைய வேல்யூ 0.007 கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ 0.007, இசட்டோடைய வேல்யூ 1020. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு என்னன்னா ஸ்பீடு 1000 RPM சொல்லுவோம், 1500, போல் வந்து 4 டிவைடட் பை 60 × 2ன்னு சொல்லலாம். ஏன் ஏவோட வேல்யூ 2. இதை போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 375 வோல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது 52 பார்க்கலாமா. ஹவு த எஃபெக்ட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கேன் பி நியூட்ரலைஸ் த லார்ஜ் டிசி ஜென்ரேட்டர். பெரிய டிசி ஜென்ரேட்டரில் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பன்சேட் வைண்டிங் வச்சிங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனை குறைக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, காம்பன்சேட் வைண்டிங்னு ஒன்று வச்சாங்க. இந்த காம்பன்சேட் வைண்டிங் எப்படி வைப்பாங்க, ஆர்மேச்சரோடுக்கு சீரீஸில் இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதுவும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் 53 சொல்கிறேன். இஃப் இட் இஸ் கெப்ட் ஐடியல் ஃபார் லாங். ஒரு டிசி ஜென்ரேட்டர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெசிடியூல் மேக்னடிசம், அதாவது மீந்த காந்தத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தத்தன்மை குறைஞ்சிரும், பின்தங்கிய கொண்ட காந்த சக்தி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது கால்குலேட் த இன்டியூஸ்ட் EMF 4 போல் டைனமோ ஹேவிங் 1000 RPM, லேப் வைண்டிங், டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் 600, ஃப்ளக்ஸ் பர் போல் 0.06 per வெபர் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா போட்டால், ரெண்டாவது ஒரு ஃபார்முலா போட்டால், அந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் EB = π Z NP 16 × A. இப்போ நம்ம ஏ வேல்யூ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா போல் வேல்யூ ஏ வேல்யூ சேம், ஏன்னா லேப் வைண்டிங்னு சொல்லியிருக்காங்க. கொஷினில் நல்லா பாருங்கள், லேப்புன்ற ஒரு வார்த்தை வருது. லேப்புன்னு சொன்னால் L = அதாவது P = A நான் வச்சுங்க. அப்போ இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது இசட் வேல்யூ கொடுத்துரும். பையோட வேல்யூ 0.6064. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பை இசட் வந்து எவ்வளோ 600, இசட் வந்து 600. அதுக்கப்புறம் இன்ட்டு என்னது ஸ்பீடு 1000 RPM. அதுக்கப்புறம் போல் 4 டிவைடட் பை 60 × A தான் போல் என்ன போகிறீங்களோ அதே போல். அப்போ இந்த 4 அடிபட்டுரும். டோட்டலாக எல்லாத்தையும் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா 640 வோல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இன்டியூஸ்டு EMF வந்து 640 வோல்ட்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 55. வாட் இஸ் த எஃபெக்ட் இன்டியூஸ்டு EMF இஃப் த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கெட் டிஸ்டார்டட் இன் டிசி ஜென்ரேட்டர். அதாவது டிசி ஜென்ரேட்டரின் பிரதான மெயின் ஃபீல்டு வைண்டிங் சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் சிதைவதால் தூண்டப்படும் விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்டியூஸ்டு EMF குறைஞ்சிரும். நல்லா நான் வச்சுக்கேன். இன்டியூஸ்டு EMF மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் ரெண்டும் டிஸ்டார்டட் மோதிக்கிச்சு அப்படின்னா ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். இன்டியூஸ்டு EMF வேல்யூ வந்து குறைஞ்சிரும். நான் வச்சுங்க சரிங்களா. அடுத்தது 56. இது வந்து டிசி ஜென்ரேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஷின். இது நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் க்ரியேட் ஆகும். நீங்களும் ஒரு குரூப் ஸ்டடி பண்ணாங்களும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஒரு கால்ஃபர் வந்தாலும் ஒரு 4-5 பேர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு
போயிட்டு ஒரு தூரமாக போயிட்டு எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட வருவாங்க, அதுக்கு தான். அடுத்து 56 கடைசி கொஷின் டிசி ஜென்ரேட்டரில் பார்க்குறோம். வாட் இஸ் த காசஸ் ஃபார் ஹெவி ஸ்பார்க்கிங் இன் ப்ரஷ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்? டிசி ஜென்ரேட்டரோட ப்ரஷ்ஷில் ஹெவியாக ஸ்பார்க் வருது, அது என்ன பிரச்சனை? அதிகப்படியான தீப்பொறி ஏற்பட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எம்என்ஏ ஜிஎன்ஏ பொசிஷன் மாறி இருந்தால் இது மாதிரி நடக்கும். சரிங்களா? எம்என்ஏ மற்றும் ஜிஎன்ஏவோட நிலை மாறி இருக்கும், இந்த கண்டிஷனில் தான் இது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.